வணக்கம் நண்பர்களே, என் பெயர் குமார். வயது 30. நான் தமிழ்நாடு முழுவதும் மசாஜ் மற்றும் கால் பாய் பெண்கள் மட்டும் சேவை கொடுத்து கொண்டிருக்கிறேன். கதைக்கு செல்வோமா? எனக்கு பல மெசேஜ்கள் ஒரு நாளில் வரும். அதில் பெரும்பாலும் ஆண்களே. நான் ஆடியோ கால் அல்லது வாய்ஸ் மெசேஜ் கேட்பதால் பேக் ஐடி மாட்டிக் கொள்வார்கள். பெரும்பாலும் கதை படித்த பெண்கள் ஹாய் என்று மெசேஜ் அனுப்புவர். ஆனால் நான் பதிலளிக்கும் சில நிமிட வித்தியாசத்தில் அவர்கள் மனது மாறி மெசேஜ் செய்யாமல் போய்விடுவார். இதையும் தாண்டி சில நேரங்களில் உண்மையான நிஜமாகவே தேவைப்படும் பெண்கள் அனைத்திற்கும் ரெடியாக இருப்பார். எதிர்பாராத விதமாகவோ அல்லது எனது அதிர்ஷ்டமாகவோ எனக்கு எனது சொந்த ஊரிலேயே ஒரு கால் வந்தது. அவளது குரல் மிகவும் இனிமையாக இருந்தது. கண்டிப்பாக உறவு தேவை என்று ஓபனாக கூறினாள். எங்களை பற்றி பேச ஆரம்பித்தோம். புகைப்படங்கள் பகிர்ந்து கொண்டோம், முகம் இல்லாமல். அவள் குரலையும் அவளது பெயர் மற்றும் வயது இவை அனைத்தையும் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இவள் எனக்கு தெரிந்த பெண்ணாகத்தான் தெரிந்தாள். ஆனால் நான் காட்டிக்கொள்ளவில்லை. வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை ஏன் உடைக்க வேண்டும் என்று அமைதியாக இருந்தேன். ஆம், அவள் வேறு யாரும் இல்லை. எனது எக்ஸ் காதலியின் உடன் பிறந்த தங்கையே. நாங்கள் காதலிக்கும் பருவத்தில் எங்களுக்கு தூது போனதும் நான் வீட்டிற்கு செல்லும் வேளையில் யாருக்கும் தெரியாமல் எனக்கு கதவை திறந்து விடுவதும், மேலும் யாராவது வருகிறார்களா என்று வெளியே நின்று வேடிக்கை பார்த்ததும் இவள்தான். கிட்டத்தட்ட எங்களது சேட்டை அனைத்தையும் காதால் கேட்டு சில நேரங்களில் என் எக்ஸ் காதலியிடம் என்னை பற்றி பேசியும் இருக்கிறாள் என்று முன்பே எனக்கு தெரியும். எனக்கு பிரேக்கப் ஆனது பிறகு கூட இவள் சிறிது காலம் ஒன்னும் கவலைப்படாதீங்க, எங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டுதான் எங்க அக்கா இப்படி மாறிட்டா. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணா கிடைக்கும் என்று ஆறுதல் கூறினாள். ஆனால் அப்பொழுது முன்னாள் காதலியின் மேல் இருந்த கோபத்தில் இவளுடன் தொடர்ந்து பேசவில்லை. இன்று அவளாகவே வந்திருக்கிறாள். அவளது பெயர் கோகிலா. இப்பொழுது அவளுக்கு 27 வயது ஆகிறது. 21 வயதிலேயே திருமணம் செய்து வைத்து விட்டனர். கல்யாணம் முடிந்து 6 வருடம் ஆகிறது. ஒரு குழந்தை உள்ளது. நான் காதலில் மிகவும் உண்மையாக இருந்ததால் அப்பொழுது அவளை கவனிக்க தவறிவிட்டேன். இன்று அவள் அனுப்பும் புகைப்படங்களில் கிட்டத்தட்ட முழுமை பெற்ற அவளை மிகவும் அழகாகவும் காட்டியது. எடுப்பான தோற்றம் மற்றும் கலையான முகம். அவள் முகத்துடன் போட்டோ அனுப்பவில்லையே தவிர எனக்கு அவள் முகம் இன்னும் மறக்கவில்லை. நாட்கள் செல்ல செல்ல வீடியோ காலிலும் பேசத் தொடங்கினோம். அவள் மாஸ்க் அணிந்து பேசினாள். நானும் மாஸ்க் அணிந்து கொண்டேன். என்னதான் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று தோன்றினாலும் கைகட்டியது வாய்க்கிட்டாமல் போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் நானும் முகத்தை காட்டவில்லை. கிட்டத்தட்ட 2 வாரம் முழுவதுமாக பேசி ஒருவரை ஒருவர் தெரிந்து கொண்ட பின்பு அவள் வீட்டிற்கே வருமாறு என்னை அழைத்தாள். ஆம், அவளது வீட்டில் அவளும் குழந்தையும் மட்டுமே. பக்கத்து வீட்டில் மாமியார் மற்றும் மாமனார் இருக்கின்றனர். கணவன் வெளிமாநிலத்தில் வேலை செய்கிறார். மாதம் ஒருமுறை மட்டுமே வந்து செல்கிறார். அவளுக்கு பிடித்தது போல முல்லை பூ மற்றும் காஜி கட்ரி வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்றேன். வீட்டின் வெளியே சென்று யோசிக்கத் தொடங்கினேன். ஒருவேளை நான் யாரென்று தெரிந்த பிறகு என்னை வேண்டாம் என்று சொல்லிவிடுவாளோ என்று. கதவை திறந்த அவள் ஷாக் ஆவதற்கு பதிலாக வாங்க வாங்க உள்ள வாங்க என்று அழைத்தாள். நான் தான் ஷாக் ஆகினேன். ஒருவேளை அடையாளம் தெரியவில்லையோ என்று யோசித்து கொண்டிருந்தபோது வீடியோ கால்ல மாஸ்க் போட்டா மட்டும் பத்தாது, உன் கண்ணை பார்த்தே நீ தான் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அதனால தான் தைரியமா கூப்பிட்டேன் வீட்டுக்கு என்றாள். எங்க அக்கா கூட என்ன பண்ணுவியோ அதையே தான் என் கூடயும் பண்ண போறியா? எனக்கும் அதே ட்ரீட்மெண்ட் தானா என்றாள். அப்படியெல்லாம் இல்லடி, எனக்கு ரசித்து ருசித்து பண்ற அளவுக்கு நிறைய பொறுமை வந்துடுச்சு. அதே போல என்ன விட என் கூட இருக்க போற
பார்ட்னரோட சந்தோஷமும் தான் முக்கியம் என்பதை புரிந்து கொண்டேன். அப்போ இன்னிக்கு உங்க கதையில வர்றா பொண்ணுங்க மாதிரி நானும் அபிஷேகம் எல்லாம் பண்ண போறேனா என்றால் கண்டிப்பாக என்று கூறி நான் கொண்டு வந்த பூவையும் அவளுக்கு பிடித்த ஸ்வீட்டையும் அவளிடம் கொடுத்தேன். பாரா என்னமோ புருஷன் மாதிரி பூவும் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து இருக்க என்றாள். நீயே வச்சு விடு என்றாள். அவள் திரும்பி நிற்க தலையில் பூ வைத்து அந்த பூவை அவளது தலை முடியோடு சேர்த்து பார்த்தேன். அவள் தலைக்கு குளித்து ரெடியாக இருக்கிறாள். அவளோடு சுடிதார அணிந்திருந்தாள். அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. இவள் சிறு வயதிலேயே நல்லா அழகுதான். நான் தான் மிஸ் பண்ணி விட்டேன் என்பதை உணர்ந்தேன். போதும், எல்லாத்தையும் ஹாலிலேயே முடிச்சுராதீங்க, பெட்ரூம் போலாம் என்றாள். கட்டிலுக்கு மேல் அவளும் அவளது கணவனும் கல்யாணத்துப்போ எடுத்த புகைப்படம் பெரியதாக பிரேயம் செய்து மாட்டியிருந்தனர். உங்க அக்காவை லவ் பண்ணப்போ எனக்கு பொறுமையே கிடையாது. எனக்கு ரொம்ப நேரம் இருக்கணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் இருந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் என் புருஷன் எப்போ பார்த்துதான் பண்றாரு. ரொம்ப நாளா ஏங்கி போய் இருக்கேன். போன தடவை வந்தப்போ சண்டை வேற போட்டுட்டோம். அதனால் சுத்தமா கண்ட்ரோல் பண்ணவே முடியல. போன மாசம் தான் கதை படிக்க ஆரம்பித்தேன். இதற்கு முன்னாடி இன்னும் 2 பேர்கிட்ட பேசுனேன். ஆனா எனக்கு என்னமோ பிடிக்கல. நீ பேசுனதும் பிடிச்சது. வீடியோ கால்ல நீ யாருன்னு பார்த்துட்டேன். அதனால தான் தைரியமாக கூப்பிட்டேன்டா. நாம் எப்பொழுதுமே பார்ட்னரின் தேவைகளுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவளிடம் ஒப்புக்கொண்டேன். பொதுவாக அனைத்து பெண்களும் சொல்லும் அதே டயலாக்கை தான் இவளும் சொல்லி இருந்தாள். கணவனை தவிர வேறு யாருடனும் இருந்ததில்லை என்று. பெரும்பாலும் அது உண்மையாகத்தான் இருக்கும் இவளை போல. நான் அவள் கண்களில் அவ்வப்போது தெரியும் மின்னல்களையும் பார்க்க தவறுவதில்லை. இப்பொழுது எனக்கு கிடைத்த ஆவேசம் என் வாழ்வில் கிடைத்த மிகப்பெரிய ஒன்று. உன்னைய விட்டு எங்க அக்கா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணதுக்கு அவன் உனக்கு வப்பாட்டியாக இருந்திருக்கலாம் என்றாள். இப்பொழுதும் ஒன்றும் இல்லை, நான் வந்து இருக்கேன்னு மட்டும் அவகிட்ட சொல்லு. அப்போ நான் முன்னாடி கரும்பு குள்ள போனேன். அவளும் என் பின்னாடியே வந்தாள். போக்கும் போது என் உடம்புலாம் சில்லுக்குது. உற்சாகம் பொங்குது. நீர் சுளுக்கு பிடிச்சா எப்படி இருக்குமோ அதுபோல இருந்துச்சு. அந்த உணர்ச்சிய வாயால சொல்ல முடியல. ஒரு கரெக்டான இடத்துக்கு போய் செட்டில் ஆனோம். அவளோட ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டான். நைட்டான் வருவான். அவன் போனதை பார்த்துட்டு அவளுக்கு கால் பண்ணேன். அவளும் ஓகே, நான் மாடு கட்ட கிளம்பி போவேன், வந்துடு. அங்க போய் பண்ணலாம் சொல்லிட்டா. நைட் தூங்கும்போதுலாம் அவளை நினைச்சுக்கிட்டு தூங்குவேன். நிறைய சாப்பிட்டு உடம்ப ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அந்த நாள் வந்தது. வாடி போய் பண்ணலாம் கேட்டேன். முடியாது, வேலை இருக்கு, அப்படி இப்படி சாக்கு